5 மாவட்டங்களில் புதிய அரசு ITIக்கள் துவங்கப்படும் என்றும் ESI மருந்தகங்கள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் வெளியிட்டார். தமிழக சட்டசபையில் கேள்வி நேரத்திற்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா புதன்கிழமையன்று விதி எண் 110 கீழ் 2 அறிக்கைகளை வாசித்தார். நடப்பாண்டில் திருச்சி, விழுப்புரம், நெல்லை, கடலூர், திருப்பூர் மாவட்டங்களில் 5 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும் என்று ஜெயலலிதா அறிவித்தார். நடப்பாண்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணிகண்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடையநல்லூர், கடலூர் மாவட்டத்தில் உள்ள காட்டுமன்னார்கோவில், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை ஆகிய 5 இடங்களில் உள்ள இளைஞர்கள் தொழிற்கல்வி பயின்று வேலைவாய்ப்பு பெற்று பயனடையும் வகையில் 40 கோடியே 4 லட்சம் ரூபாய் செலவில் 5 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6 இடங்களில் ESI மருந்தகங்கள் துவக்கப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். நடப்பாண்டில் கூடங்குளம், நாரணமங்கலம், திருச்செந்தூர், ஓசூர், சிப்காட் 2, நெய்வேலி மற்றும் சிவகாசி, நாரணபுரம் ஆகிய 6 இடங்களில் புதிதாக மருந்தகங்கள் துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிற்சாலை பதிவு, உரிமம் வழங்கல், புதுப்பித்தல் ஆகிய பணிகள் வலைதளம் மூலம் மேற்கொள்ளப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதன் மூலம் ஆன்லைன் வழியாக இப்பணிகளை மேற்கொள்ளலாம்.